Hi everyone. In the video நம்ம 9th mathsல exercise 3.4ல second question தான் பார்க்க போறோம். Using algebraic identify find the coefficient of x squared x and constant term without actual expansion. x squared வேல்யூ கண்டுபிடிக்கணும், x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும், கான்ஸ்டன்டோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். வந்து திரும்பி வரக்கூடாது. இங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. x + 5 x + 6 x + 7. அப்போ இங்க 3 டேர்ம் கொடுத்திருக்காங்க. நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? x + a x + b x + c = x³ + a + b + c * x² + AB + BC + CA * x + ABCன்னு எழுதலாமா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு தானே கேட்குறாங்க. அப்போ ஏபிசி என்னன்னு நமக்கு தெரியணும். அப்போ எக்ஸ்னா எக்ஸ் தான் வரும். 3 டேர்ம்லேயும் ஒரே எக்ஸ் தான் இருக்குது. அதனால் x = எக்ஸ்ன்னு எழுதிக்கிறோம். ஏவோட வேல்யூ ஃபஸ்ட்டு வேல்யூ 5, பியோட வேல்யூ செகண்ட் வேல்யூ 6, சியோட வேல்யூ தேர்டு வந்து 7. ஓகேவா? இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும்? a + b + c தானே எழுதணும். இந்த டேர்ம் தான் கண்டுபிடிக்கணும் நம்ம. அப்போ என்ன பண்ணலாம்? a + b + c அப்படின்னா 5 + 6 + 7. 5யும் 6ஐயும் ஆட் பண்ணால் 11. 11ஓட 7 ஆட் பண்ணால் 18. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 18. நெக்ஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். அப்போ ab + bc + ca இங்கே இருக்குது பாருங்கள். இந்த டேர்மை தான் இப்போ நம்ம அடுத்தது கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ எக்ஸுக்கு வந்து என்ன கண்டுபிடிக்கலாம்? ஏபி + பிசி + சின்னு கண்டுபிடிக்கலாமா? ஏவோட வேல்யூ 5, பியோட வேல்யூ 6. 5 6 are 30. பிசி அப்படின்னா பியோட வேல்யூ 6, சியோட வேல்யூ 7. 6 7s are 42 ப்ளஸ் சியோட வேல்யூ 7, ஏவோட வேல்யூ 5. 7 5s are 35. இது எல்லாமே ஆட் பண்ண என்ன கிடைக்குதுன்னா x = 107 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. 30 + 42 அப்படின்னா 72. 72ஓட 35 ஆட் பண்ணால் 107, 107. நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் அப்படின்னா இந்த கடைசியாக என்ன இருக்குது? ஏபிசின்னு இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஏபிசி அப்படின்னா 5 × 6 × 7. 5 6 are 30. 30 × 7 என்ன வரும்? 210. அவ்வளோதான். அப்போது உங்களுக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் ஃபஸ்ட்டு கொஷினுக்கான ஆன்சர். செகண்ட் கொஷின் பாருங்கள். 2x + 3 2x - 5 2x - 6. இங்கேயும் 3 டேர்ம் தான் கொடுத்துருக்காங்க. அங்கே ஃபஸ்ட்டு கொஷினில் என்ன இருந்துச்சுன்னா எல்லாமே ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. இங்கே ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. அங்கே எக்ஸு தான் கொடுத்துருந்தாங்க, இங்கே 2xன்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள் 2x + 3 2x - 5 2x - 6. ஏவோட வேல்யூ +3, பியோட வேல்யூ -5, சியோட வேல்யூ -6. நமக்கு சேம் ஃபார்முலா தெரியுமா? x + a x + b x + c அப்படின்னா என்ன ஃபார்முலா எழுதுவோம்? x³ + a + b + c * x² + ab + bc + ca * x + abcன்னு எழுதுவோமா? இந்த ஃபார்முலாவுக்கு இப்போ நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னா என்ன கண்டுபிடிக்கணும்? a + b + c கண்டுபிடிக்கணுமா? அப்போ ஏவோட வேல்யூ என்ன? 3, பியோட வேல்யூ -5, சியோட வேல்யூ -6. இங்கே ஏன் வந்து எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு வந்து 2xன்னு எழுதிருக்கேன்னா எக்ஸோட வேல்யூ என்னென்னு கொடுத்துருக்காங்க? 2xன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே 2x² வரும். 2 2s are 4. இந்த 2ங்கிறது இந்த உள்ள நம்பருக்கும் வரும், இந்த வேரியபிளுக்கும் வரும். அப்போ 2 2s are 4 x². இங்கே பாருங்கள் 3 இருக்குது. -5யும் -6 ஆட் பண்ணால் -11. ஓகேவா? அப்போது 3ல் -11 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் என்ன வரும்? 8 -8 வரும். 2 2s are 4 மட்டும்தான் இருக்கும். x² வேல்யூ தானே இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ அது எழுத மாட்டோம். 4 × -8 அப்படின்னா 4 8s are 32. -32 அப்படிங்கிறது தான் x² கோஎஃபிஷியன்ட்டு. அடுத்தது பாருங்கள் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். அதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா AB + BC + CA * x. இங்கே எக்ஸுக்கு பதிலாக நமக்கு என்ன தெரியும்? 2xன்னு தெரியும். அப்போ ஏபினா 3 × -5 ப்ளஸ்ஸு பிசி அப்படின்னா -5 × -6 ப்ளஸ்ஸு சிஏ அப்படின்னா -6 + +3. எக்ஸோட வேல்யூ பதிலாக நான் என்ன கொடுத்துருக்கேன்? 2x அப்படின்னு கொடுத்துருக்கேன் கொஷினில் உள்ளதை. இப்போது 3 5s are 15 +× -15 ப்ளஸ்ஸு அப்படியே இருக்கட்டும். மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். மைனஸையும் மல்டிபிள் பண்ணும்போது ஆன்சர் என்ன கிடைக்கும்னா ப்ளஸில் கிடைக்கும். அப்போது 5 6 are 30. இங்கே பாருங்கள், இங்கே ப்ளஸில் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு ப்ளஸ் இருக்குது. அப்போ ப்ளஸ் × மைனஸ் தான். மைனஸை ப்ளஸோட ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா மைனஸ் தான் கிடைக்கும். அப்போது 6 3s are 18. வெளியில் வந்து இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னென்னு இருக்குது? 2 மட்டும்தான் எழுதணும். அதனால தான் எக்ஸை நான் அடிச்சிட்டேன். இங்கே பாருங்கள், இப்போ இங்கே -15 இருக்குது, இங்கே -18 இருக்குது. இதை ரெண்டையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? -33ன்னு கிடைக்குமா? +30, வெளியில் வந்து 2 இருக்குது. அப்போ 33ல் 30 போணுச்சுன்னா பேலன்ஸ் என்ன? -3. வெளியில் என்ன இருக்குது? 2 இருக்குது. அப்போ -3 2s are 6 அப்படிங்கிறது தான் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டு. லாஸ்ட்டாக கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கணும், ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது எல்லாமே என்ன பண்ண போகிறோம்? மல்டிபிள் தான் பண்ண போகிறோம். இங்கே எத்தனை மைனஸ் இருக்குது? +3 -5 -6 இருக்கா? அப்போது 2 மைனஸ் இருக்குது. 3 5s are 15 -15 * -6. மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். 15 × 6 are 90.
கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு வந்து -32, எக்ஸ் வந்து 6 -6, கான்ஸ்டன்ட் வந்து +30. இந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் எடுத்து எழுதுனீங்க அப்படின்னா கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.